ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் இதுக்கு லைஃப் வந்து ஃபீட்டலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணுங்கன்னா 18 டேஸு. அடல்ட்டுக்கு வந்து 120 டேஸ் இருக்கும். அடல்ட்டில் வந்து ஹீமோக்ளோபினில் என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்குனுங்கன்னா 2 ஆல்ஃபா செயினும் 2 பீட்டா செயினும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபீட்டலுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட்ஸில் வந்து 2 ஆல்ஃபா செயின் இருக்கும். இங்கே வந்து பீட்டா செயினுக்கு பதிலாக 2 காமா செயின் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தென் ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் கால்டு எர்த்ரோபாய்சிஸ். இதுவும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸு. எர்த்ரோபாய்சிஸ்னு சொல்கிறது என்னன்னா ரெட் பிளட் செல்ஸு உருவாகிறதுக்கு பேர் தான் எர்த்ரோபாய்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல் டைப் ஆஃப் blood cells normally occurs in the bone marrow. எல்லா பிளட்டும் எங்கே ப்ரொடெக்ஷன் ஆகணுன்னா போன் மேரோவில் ப்ரொடெக்ஷன் ஆகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோபாயசிஸ் ஆர் ஹெமட்டோபாயசிஸ். ஹெமட்டோபாயசிஸ் ஆர் ஹீமோபாயசிஸ்னு இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ இதுக்கு லைஃப் வந்து ஃபீட்டலுக்கு 18 டேஸு, அடல்ட்டுக்கு 120 டேஸு. அதே போல் ஹீமோக்ளோபின் அடல்ட்டுக்கு கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணுங்கன்னா 2 ஆல்ஃபா செயின் அண்டு 2 பீட்டா செயின். ஃபீட்டலுக்கு வந்து 2 ஆல்ஃபா செயினும் 2 காமா செயினும். தென் ரெட் பிளட் செல்ஸு ஃபார்மேஷனை வந்து என்ன சொல்லுவாங்க எர்த்ரோபாயசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டு எல்லாம் உண்டாகிறதுக்கு போன் மேரோயிலண்டு உண்டாகும். அதை வந்து என்ன சொல்லுவாங்க ஹீமோபாயசிஸ் ஆர் ஹெமட்டோபாயசிஸ்.